الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே போரணிக்கும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில இந்த திருமறை குர்ஆன் இதில் உள்ள சட்ட திட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பது குறித்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எத்தகைய ஒரு அற்புதமான மார்க்கம் என்பது குறித்தும் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முதஹ்ஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார், இதில் உள்ள சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் ஸலாஹித்து சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வலக்கது சர்ரஃப்னா ஃபி ஹாதல் குர்ஆனி லின்னாசி மின் குல்லி மஸலின் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா என்று அல்லாஹ் மிக அழுத்தம் திருத்தமாக இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை, திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் போதிக்கின்றான். இந்த திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் அவ்வளவு ஒரு அற்புதமான சட்ட திட்டங்கள். ஆனால் இதனுடைய மகத்துவத்தை பலரும் விளங்காமல் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிரச்சனைகள் வெடிக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வை தேடி மனிதன் ஓடுகின்றான். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை மனித குலம் எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கோ அல்லது வந்தால் அந்த பிரச்சனையை
தீர்த்து வைப்பதற்கு நம்மிடத்துல ஏதேனும் சொல்யூஷன் இருக்கின்றதா, தீர்வு இருக்கின்றதா என்று சொல்லி மனிதன் தேடுகின்றான். அப்படி தேடும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாத்தை நோக்கி திரும்புகின்றது. இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள்லாம் சரியான சட்ட திட்டங்கள் என்று சொல்லி அவர்களை அறியாமலே அவர்களுடைய நாவில் இருந்து அந்த வார்த்தை வருவதை நாம பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இப்ப கடந்த ஒரு வாரமாக இந்தியா முழுவதும் அல்ல உலக அளவுல இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஆகிவிட்டது. அந்த கொல்கத்தாவில் நடந்த ஒரு கொலை, அந்த மருத்துவ ஒரு சகோதரி என்ன செய்கின்றார்கள், ரொம்ப கொடூரமான முறையில அந்த மிருகங்கள் வேட்டையாடி அவர்களை படுகொலை செய்த ஒரு நிலை, ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு சம்பவம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுமே அதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றது. இப்ப என்ன செய்யறது? இந்த மாதிரியான ஒரு கொலையை நடத்தி அரங்கேற்றி இருக்கின்றார்களே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது பலரும் அவர்களுடைய நாவில் இருந்து அவர்களை அறியாமலே அரபு நாட்டு சட்டம் மாதிரி கொண்டு வந்தாதான்டா சரி ஒரு இளைஞர்கள். இவர்கள் எப்படி அரபு நாடுகள்ல தண்டனைகள் வழங்கப்படுகின்றது, அந்த மாதிரியான ஒரு தண்டனை இங்கே வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அரபு நாட்டு சட்டம்னா அரபு நாட்டுக்குன்னு தனியா அவர்களே சரியா ஒழுங்கா நடக்கிறது கிடையாது. அதுல ஒன்று ரெண்டு விஷயத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகின்றாரு. அது அவர்களை ஈர்க்கின்றது. ஏன்னா படுகொலை செய்யறான், கற்பழிக்கிறான், மிகப்பெரிய அளவிற்கு அநியாயங்களையும் அயோக்கியத்தனங்களையும் அவன் செய்கின்றான். செய்யக்கூடியவன் எல்லாருமே ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அதுக்கப்புறம் சர்வசாதாரணமாக நடமாடக்கூடிய நிகழ்வை நாம பார்க்கின்றோம். தீர்வு வந்ததா? இது போன்று படுகொலை செய்தவனுக்கு என்ன தீர்வு? கொள்ளையடித்தவனுக்கு என்ன தீர்வு? திருடியவனுக்கு என்ன தீர்வு? விபச்சாரம் பண்ணியவனுக்கு என்ன தீர்வு? மது குடித்து விட்டு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனுக்கு என்ன தீர்வு? தான் தான் பெரிய ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவன், நீலாம் எனக்கு கீழே இருக்கக்கூடியவன், கேவலப்பட்டவன் என்று சொல்லி மனித குலத்தை நசுக்கக்கூடியவனுக்கு என்ன தீர்வு? அவனுக்கு என்ன என்று சொல்லி ஒவ்வொருவருடைய அந்த ஆள் மனதும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. என்ன தீர்வுன்னு தெரியல, என்ன தீர்வு அளிக்கிறதுன்னு அவர்களுக்கு புரியல. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை வச்சு அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புனா 3 மாசத்துல பெயிலு வெளியே விடுகின்றார்கள். அவர்களால சரியான தீர்வு வழங்க முடியவில்லை. சிறைச்சாலைக்கு போறத தண்டனைக்குரிய குற்றமாக பார்ப்பான்னு பார்த்தா சிறைச்சாலைக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் மாமியார் வீடு பேர் வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா அவ்வளவு சாப்பாடு, போக்குவரத்து, வாரத்துல ஒரு நாள் சிக்கனை போட்டு அவனுக்கு வாரத்துல ஒரு நாள் சினிமா படம், இவன் போய் தியேட்டர்ல போய் பார்க்க தேவையில்லை, ஜெயிலுக்குள்ளேயே சினிமா படம் காட்டக்கூடிய அளவிற்கு நிலவரம். அங்கேயே மதுல இருந்து, போதையில இருந்து, பீடியில இருந்து, கஞ்சால இருந்து எல்லாமே சிறைச்சாலைக்குள்ளேயே சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு செல்போன் யூஸ் பண்ணிக்கிறலாம் என்று அனைத்து சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு கடைசியில சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள்லாம் போராட்டம் நடத்தினாங்களாம். என்ன, வாரத்துல ஒரு நாள் எங்களுக்கு வீட்டு சாப்பாடு வேணும் என்று போராடக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுதுன்னா இது தீர்வாகுமா? கொலைக்கு இது தீர்வாகுமா? அடுத்து கொலை நடக்காமல் இருப்பதற்கு இது தீர்வாகுமா? அடுத்து திருட்டு நடக்காமல் தடுப்பதற்கு இது தீர்வாகுமா? கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்கின்றது? அதை நோக்கிதான் எல்லாரும் இப்ப திரும்புகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் பாருங்க. அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன கிஸாஸுன் வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுரூஹ கிஸாஸுன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு ஒரு அற்புதமான வாசகம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன தீர்வு தெரியுமா? உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, வல் ஜுருவ கிசாசும். எந்த அளவிற்கு ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தப்படுகின்றதோ அதே அளவு அந்த காயத்தை ஏற்படுத்தியவனுக்கும் காயம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய தீர்வு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த தீர்வை அப்ளை பண்ணி பாருங்க. கொலை பண்ணுவானா? கூலிப்பட காசை வாங்கிட்டு கொலை பண்றாங்க, எவனே தெரியாது. ஏன்டா அவனை போய் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பணத்துக்காக கொண்டு போய் கொலை பண்றான்னா என்ன காரணம்? என்ன ஒண்ணு நீ செய்ய முடியாது, ஒண்ணு கிழிக்க முடியாது. என்னைய கொலை பண்ணாலும் நான் 90 நாள்ல வெளியே மறுபடியும் எவன் என்னைக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறான் அவனை நான் கொல்வதற்கு என்னால முடியும்
என்று சொல்லி மிரட்டுகின்றான் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை அமுல்படுத்தி பாருங்க. அறிவுடையோரே, இந்த சட்டத்துல உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த சட்டத்தை நீ அப்ளை பண்ணி பாரு. உயிர் பயம் ஒவ்வொருத்தவனுடைய உள்ளத்திலையும் உயிர் பயம் இருக்குமா இல்லையா? நீ கொலை பண்ணேன்னா உனக்கு கொலை, உன்னைய போட்டு தள்ளி விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த தீர்வை தான் ஒவ்வொருத்தவனும் இயங்குகின்றார்கள். இதுதான் ஒவ்வொருடைய ஆள் மனதிலையும் இருக்கின்றது. இந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பச்சினம் குழந்தைய, அந்த ஒரு சிறுமிய பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கிட்டு போய் கழுத்தை வெட்டிட்டாங்க. எவ்வளவு பெரிய வேதனை. அந்த தகப்பனார் கதறாரு, என் புள்ள எந்த அளவிற்கு துடிச்சிருக்கும், இந்த அவன் இப்படி வெட்டிட்டானே, இப்படி தூக்கிட்டு போய் வெட்டிட்டானே என்று சொல்லி அந்த தகப்பன் கதறக்கூடிய கதறல்களை கேட்கும் பொழுது, என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்கடா, என்னடா தீர்வு? கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சு சோறு கொடு, அவனுக்கு சிக்கனு மட்டனை போடு, அவனுக்கு வாரம் ஒரு நாள் பணம் காட்டு, இதுதான் தீர்வா? பாதிக்கப்பட்டவனுடைய நிலைமையில இருந்து பார்க்க வேண்டும். பேட்டி எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட, பேட்டி எடுத்தா அது ஒரு சகோதரி சொல்றாங்க, அவனை அதே மாதிரியே கொல்லணும் என்று சொல்லி தங்களுடைய ஆழ் மனதில் அவர்கள் இயங்கக்கூடிய அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா இது இறைவனுடைய மார்க்கம். இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹ்ஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார், இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி நேரிய சட்ட திட்டங்களாக இறைவன் வழங்கிய சட்ட திட்டம் ஒன்று மட்டுமே இருக்கும் என்பதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை சொல்கின்றார்களா? இதுதான் சரியான தீர்வு. 2 வாரம் கத்துவார்கள். மருத்துவர் மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்தீர்களா அப்படி இப்படின்னு கடந்து கத்துவாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு என்ன, ஆளால் அவங்கவுங்க வேலையை பார்க்க போவாங்க. எவன் படுகொலை பண்ணானோ அவன் பெயில்ல வெளியே வந்துருவான். இதுதான் நடக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில தீர்வை அளித்து பாருங்கள். ஒரு யூத சிறுமியை ஒருவன் தன் பாறாங்கல்ல கல்லுல தலையை முட்டி தலை நசுங்கி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வழக்கு போகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள், எவன் இந்த வேலையை செஞ்சானோ அவனை அதே மாதிரியே பாறாங்கல்ல முட்டுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்ப்பளித்தார்களே. இதுதான் ஒவ்வொருத்தவனும் தன்னுடைய உள்ளத்துல இயங்கக்கூடிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை சொல்லிப்பாரு. அடுத்தவன் மேல கைய வைப்பானா? பச்சிலம் பிஞ்சுகள் மேல கைய வைப்பாங்களா? பெண்கள் மேல கைய வைப்பானா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி வல் ஜுரூஹ கிஸாஸுன். எந்த அளவுக்கு காயம் ஏற்படுத்தப்படுகின்றதோ அதே அளவுக்கு காயத்தை ஏற்படுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ளை பண்ணி பாருங்க. எவனாவது அடுத்த பல்ல உடைப்பானா? எந்த பல்லு உடைக்கப்பட்டதோ வா அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு அவன் பல்ல சுத்தியில வச்சு 2 தட்டு தட்டுனா அடுத்தவன் பல்ல உடைக்கணுன்ற எண்ணம் வருமா அவனுடைய உள்ளத்துல? யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவனுடைய கண்ணை நோண்டணும் என்ன வருமா? அவன் கண்ண அதே மாதிரியே போயிருமே இந்த அந்த பய உணர்வு இருந்தால் செய்ய மாட்டான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வு கிடையாது. எல்லாம் எவன் அநியாயத்தை செய்யறானோ, குற்றவாளிகளா இருக்கிறானோ, அயோக்கியனா இருக்கானோ அவன் தைரியமா நடமாடுறான். நல்ல மக்கள்லாம் பயந்துகிட்டு போக வேண்டியது. என்னமும் பண்ணிடுவாங்களோ, ஏது செஞ்சிருவாங்களோ. இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். குற்றவாளி பயப்படுவான், அநியாயம் பண்றவன் பயப்படுவான், அயோக்கியம் பயப்படுவான். மக்கள் நல்ல மக்கள்லாம் நல்லவாரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்வு வேண்டுமா இல்லையா? அந்த வினோதினின்னு ஒரு பெண்ணுங்க, ஒருத்தவன் ஒரு மனித மிருகம், நான் காதலிக்கிறேன்னு பின்னாடியே சுத்துறான். அந்த பெண்மணி மறுக்கிறா. உடனே வெறி கொண்டு போய் ஆசிட் அடிச்சிட்டாங்க மூஞ்சில. எவ்வளவு பெரிய வேதனை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் அந்த பெண்மணி அந்த மூஞ்சி அப்படியே வெந்து நீந்து போய் கண்ணு எண்ணெல்லாம் அப்படியே வெந்து போய் அந்த பெண்மணி பட்ட துன்பமும் துயரங்களும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அந்த பெண்மணி. யோசனை பண்ணிப்பாரு. பெண்களை காக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், பெண்களை அப்படி போட்டணும் இப்படி போட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை செஞ்சாங்களா? என்னடா பண்ணீங்க? என்ன செஞ்ச? எவன் ஊத்துனானா வெளியே சுத்திக்கிட்டு இருப்பான் இந்நேரம். அவனை என்ன பண்ண நீனு? அந்த பெண்மணி வெந்து நீந்து அந்த பெண்மணி மரணித்து விட்டாள்.
அந்த தகப்பனார் அப்படி துடிதுடித்து கொண்டு பேட்டி கொடுக்குறாரு. டிவியில லைவ் போடுறாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கிறாங்க, ஓ என் பொண்ணு போயிட்டாலே, என் பொண்ணு டாடி என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்க டாடி, நான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னாலே அவள் என்னால காப்பாற்ற முடியலேன்னு அந்த தகப்பன் புலம்புறான். அப்ப அந்த மீடியாக்கள் கேட்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, எவன் இப்படி ஆசிட் அடிச்சானா அவனை தூக்கல போட்டு விடலாமா, அதுதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா நீ கேட்கும் பொழுது அந்த தகப்பன் சொல்றான் பாருங்க, ஐயோ தூக்கல போட்டுறாதீங்க, தூக்கல போட்டா ஒரு நிமிஷத்துல செத்துருவான். என்னுடைய பிள்ளைக்கு அவன் எப்படி ஆசிட்ட ஊத்துனான அதே மாதிரி அவனுடைய மூஞ்சில ஆசிட்டு ஊத்தணும். என் புள்ள அனுபவிச்ச மாதிரி வேதனையை 3 மாசம் அவன் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அவன் சாவணும் என்று சொல்லி ஒரு தகப்பன் சொன்னான் பாருங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா மனுஷனை படைச்சவன் அல்லாஹ். படைச்சவனுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு மனிதனுடைய உள்ளம் எதை விரும்பும் என்பது படைத்தவனுக்கு தெரியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து பார்க்கணும். அத படைச்சவனுக்கு தான் அதனுடைய மகத்துவம் தெரியும். ஒரு மனிதனுடைய உள்ளம் என்ன மாதிரி இருக்கின்றது அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அத்தகைய சரியான சட்ட திட்டங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான் என்றால் அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான சட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் மக்கள் பாதுகாக்கப்படுவார்களா இல்லையா? சிறுவர் சிறுமியர்கள் பாதுகாக்கப்படுவார்களா இல்லையா? இந்த மனித குலத்திற்கு பாதுகாப்பு கிடைக்குமா இல்லையா? ஆனால் என்ன செய்கின்றார், எல்லாம் தலையில் பாடம். எல்லாம் திருடக்கூடியவனுக்கு கையவட்டு இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. திருடக்கூடியவனோ திருடக்கூடியவளோ அவளுடைய கைகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. வெட்டி பாருங்க பார்ப்போம். அடுத்தவன் பொருளை கைய வைப்பானா? எடுத்து அவள் தூக்கி போட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா கை போயிடும் என்ற அந்த பய உணர்வு அவனுடைய உள்ளத்துல வர வேண்டும். ஆனால் என்ன நடக்கின்றது, எல்லாம் 100, அதாவது ஒருத்தவனை அரெஸ்ட் பண்ணி அவன் திருடின பைக்குகளை நிப்பாட்டி வச்சு வீடியோ எடுத்து வெளியிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 100 பைக் நிற்குது. பைக் ஷோரூமாடா நடத்துறீங்க நீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்னா, திருடி 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 எத்தனை பைக்கு, இத்தனை பைக்கை திருடிட்டு மறுபடியும் திருப்பி என்னடா செய்யறான்னு போய் கேட்டு பாருங்க. இப்ப பைக் திருடிட்டு இருப்பான், கைது பண்ணி வெளியே இவனை ஜாமீன்ல விட்டுருவாங்க. திருப்பி பைக் திருட ஆரம்பிச்சிருப்பான். இதுதான் நடக்கும். திருடவனுக்கு கைய வெட்டு. திருடுவானா? திருட வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வருமா? யோசனை பண்ணி பாருங்க. அம்மாடி கை போயிடும். இவர்கள் நினைக்கின்றார்கள் கொடூரமான முறையில் நம்ம தண்டனை வழங்கக்கூடாது, நம்ம பச்சாதாபப்படும். ஏவன் திருட்டு பயலுக்கு பச்சாதாபம், அவனுக்கு பாவம் இல்லையா? அவனுக்கு கொண்டாடி பிள்ளை இல்லை. ஏன்னா பணத்தை பறி கொடுத்தவனுக்கு கொண்டாடி பிள்ளை இல்ல, அவனுக்கு குடும்பம் இல்ல, அவனுக்கு தேவைகள் இல்ல, அவனுக்கு உணர்வுகள் இல்ல. இவன் என்ன செய்யறான், எவன் திருடுறானா அவனுக்கு பச்சாதாபப்படுகின்றாரு. திருட்டு போய ஆமா அவனை அப்போ மன்னிச்சு விட்டாதானே அடுத்த வீட்டுல போய் திருடுவான். உன் வீட்டுல திருடினாதான் தெரியும் உனக்கு. உன்னுடைய எவன் இந்த மாதிரியாக யார் இப்படி சொல்லியிருந்தாங்க, அவருடைய வீட்டுல உள்ள ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை திருடிட்டு போனா அப்ப என்ன சொல்லுவான், பொண்ணுங்களா அவனை சொல்லலையா இல்லையா? அப்ப அடுத்தவனுக்கு தீர்ப்பளிக்கிறையே உன்னுடைய வீட்டில் நடந்தா என்ன என்று சொல்லி சிந்திக்கணுமா இல்லையா? இந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேலி கூத்தா போயிடுச்சுன்னா, அதாவது வியாசர் பாடியில ஒருத்தவரை அரசிடுறாங்க. என்னன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு குண்டு வச்சதாக சொல்லி திடீர்னு ஒரு குரலியை கிளப்பி விடுகின்றார்கள். திடீர்னு போன் ஒரு மிரட்டல் வருது. யாருடா இந்த வேலையை பார்த்தா பொருளா போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணும் கிடையாது, வெடி ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. எவனோ ஏமாத்தி இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. எவன் போன் அடிச்சான்னு போன் நம்பரை எடுத்து அவனை பிடிச்சி டேஸ் அவுட் பண்ணி பிடிச்சா கணேசன், வியாசர்பாடியை சேர்ந்த கணேசன் கைது. நல்ல வேலைக்கு அது ஒரு அற்புதமான அற்புதமா இருந்தா உலகளாவிய அளவுல பெரிய விஷயமா கொண்டு போயிருப்பாரு. உலக இந்தியாவை தகர்க்க சதி அப்படின்னு போட்டுட்டு இருப்பாரு. கணேசன்றதுனால இஸ்லாமிய சமுதாயம் தப்பிச்சிச்சு. புடிச்சு விசாரிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ணனா, எனக்கு என் முன்னாடியும் சண்டை. ஏன்னா உனக்கும் முன்னாடியும் சண்டைன்னா இப்படியாடா தஞ்சை பெரிய கோயில குண்டு விட்டனாடா மிரட்டுவ? இல்ல என்னோட கோச்சுக்கு என் முன்னாடி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அதுக்கு ஏன்டா இப்படி செஞ்ச? அவன் கண்ணு தெரியாத சோறு அந்த, அதுக்கு ஏன் இப்படி பண்ண? இல்ல எனக்கு சோறுவீங்க வழி இல்லை, இப்படி மிரட்டினா ஏதாவது தூக்கி உள்ள போடுவீங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லாம இருந்ததுனாலதான் ஜெயிலுக்கு போக ஆசைப்பட்டு இதை செஞ்சேன். அப்ப இந்த சிறைச்சாலையை எந்த லெவல்ல வைத்திருக்கிறார்கள் என்று தெரியலா? இதன் மூலம் குற்றம் குறையும் நீங்க நினைக்கின்றீர்களா? திருட்டு குறையும் நினைக்கிறீங்களா?
கொலை குற்றம் குறையும் நினைக்கிறீங்களா? ஒரு தடவை உள்ள போயிட்டு கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வந்து பெரிய அவர் ஏரியா ரவுடி ஆயிடுறாரு. கட்ட பஞ்சாயத்து பண்றதுல பணங்காசு வர ஆரம்பிக்குது. அவர்கள் கொலை கேஸ் இருக்குன்னு சொல்லியே மிரட்டியே பல பேரை கொலை பண்ணிடுவேன் மிரட்டி அவன் காசு சம்பாதிக்கிறான். என்ன நடக்கின்றது? என்ன செய்கின்றீர்கள்? இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்தி பாருங்க. சொல்லுவார்களா நான் கொலைகாரன், கொலை பண்ற முயற்சி பண்ணவனா நீ சொல்ல முடியுமா? உசுர் இருக்காது என்ற அடிப்படை சட்டத்தை இஸ்லாம் தெளிவுபடுத்துது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செஞ்சாங்க. யார சொல்ல கொலை கொள்ள அதிகமாகுது, கொள்ளை அடிக்கின்றார்கள், திருட்டு வழிப்பறி கூடுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார், சட்டம் போடுறேன். அடுத்து திருடுவானா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, சன்னாவிலிருந்து ஹல்ரமௌத் வரைக்கும் ஒரு பெண் தனித்தவளாக எவருடைய பயமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர வேற எந்த அச்சமும் இல்லாமல் ஒரு பெண் தனித்து வருவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே, அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. எப்படி நிறைவேறிச்சு? இந்த மாதிரியான சட்டத்திட்டத்தை போட்டா கை வைப்பானா? யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த நேரத்துல இவ்வளவு அநியாயங்களை பண்றான்னா, அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய திருமறையை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்க, அந்த சட்ட திட்டங்களை அமுல்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. செய்ய முடியுமா? இப்ப முடியும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கொண்டு வந்து பாருங்க. ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்தலாம். ஏன்னா அப்படி மாத்தி காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள், விபச்சாரம் பெருகுது, விபச்சாரத்தை தூண்டி விடுற வேலை இவர்களே செய்கின்றார்கள், கவர்மெண்டே செய்யுது. இதுக்கு தீர்வு என்ன? எவன் திருமணம் முடித்து விட்டு விபச்சாரம் பண்றானா கல்லால் எரிஞ்சு கொள்ளு. இஸ்லாம் சொல்லுது தீர்வை. திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் பண்ணா 100 கசையடி அடி. நினைச்சு பார்ப்பானா விபச்சாரத்தை? லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக கேடுகட்டதாகவும் மானக்கேடாகவும் தீய செயலாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த விபச்சாரத்தின் அருகிலாவது நெருங்க மனம் வருமா இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தா? ஆனால் என்ன, விரும்பி என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று நீதிபதிகளே உட்கார்ந்து தீர்ப்பளிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமா இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. மதுவை ஒழிக்க முடிஞ்சா? மதுவை இவர்களே ஊற்றி கொடுக்கின்றார்கள், சாராய கடையை திறக்கின்றார்கள். அதுல எவனாவது அவனே காட்சி குடிச்சுட்டா கள்ள சாராயமா? இவனே காட்சி வித்தா நல்ல சாராயம், கவர்மெண்டே வித்தா நல்ல சாராயம். எவனாவது அவனே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம காட்சி குடிச்சான்னா அது கள்ள சாராயமா? இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தை பாருங்க. மதுவை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறான், நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எதிர்த்தாப்புல போறோம், நம்ம ஒழுங்கா போனா கூட இவன் தண்ணியை போட்டு எவன் மேல வண்டி ஏத்துவான்னு உசுர கையில குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கு. எதனால? தண்ணி அடிச்சுட்டு போறதுனால, குடிகாரனா இருக்கிறதுனால இவ்வளவு பாதிப்பு வருது. நீ ஏன் குடிக்க விடுற? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? எவன் குடிக்கிறானோ அவனை செருப்பாலே அடிக்க வேண்டும். கையில கிடைக்கிறதையெல்லாம் வச்சு சாத்த சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அமுல்படுத்தி பாருங்க. தண்ணியை போட்டுட்டு எவ்வளவு குடிகார பயலுக பேசுற பேச்சுக்களை, வீடியோக்களை வெளியிடுகின்றார்கள். அவ்வளவு திமிரா? நீங்க எதுக்குடா ஊத்தி கொடுக்குறீங்க, நாங்க அப்படிதான் குடிப்போம் என்றெல்லாம் பேசுவானா? யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை அமுல்படுத்தி பாருங்க. மது குடிக்க கூடியவனுக்கு அடி, மரண அடி, தர்ம அடி விழுவோம். அப்படின்னா அந்த பாட்டிலை பத்தி நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கணும். சூது என்ற பேர்ல ஆன்லைன் ரம்மி, அந்த ரம்மி, இந்த ரம்மி என்று சொல்லி எத்தனை பேருடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது தற்கொலையில. எல்லாம் கவர்மெண்டே ஆசி வழங்கி நடத்தக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது. சூதாட்டத்தை செல்போன்ல கொண்டு கம்ப்யூட்டருக்கு எதிர்த்து விளையாடி எவனா ஜெயிக்க முடியுமா? எவனுக்கா ஒரு சின்ன அறிவு இருக்கா? சின்ன அறிவு இருந்தா அதுல போய் விளையாடுவானா? எதிர்த்து விளையாடுறது கம்ப்யூட்டர். மனுஷனா உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், கம்ப்யூட்டர் விளையாடுது. கம்ப்யூட்டர்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க என்னத்தை போட்டாலும் அதுக்கு எதிர ஆப்போசிட்டா அது அடிச்சிடும். இவன் என்ன செய்யலாம்? நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காசு வாங்கிடலாம். முதல்ல ஒரு 4 தடவை 5000 10,000 போடுவாங்களா? உடனே இவருக்கு அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு மிதக்க ஆரம்பிச்சுடுவாரு. என்ன, 4 நாள்ல 20,000 ரூபாய், அப்ப 40 நாள்ல 2 லட்சம்,
400 நாள்ல 2 கோடி. நம்ம கோடியில போய் புரளுவோம்னு இவனா நினைச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் போடுறான், போகுது, கடைசியில தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து விட்டான். ஆன்லைன் ரம்மி தான் காரணம் என்று எழுதி வைத்து விட்டார். லைவ் போட்டுட்டு சாவுறான். காரணம் என்ன? சூதாட்டம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவையோ, சூது, இது போன்ற குறிப்பாக்கக்கூடிய அம்பு, சிலை, அந்த பலிபீடங்கள், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் உள்ளவை. ஃபஜ்தனிபு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றி பெறணும்னு நீ நினைச்சீங்கன்னா அதை விட்டு நான் விலகு. ஏன்னா ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுடைய உள்ளத்துல இறை நினைவை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி, தொழுகையை விட்டு உங்களை தடுத்து, உங்களுக்கு மத்தியில பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதற்குத்தான் அவர் விரும்புகின்றான். விலகிக் கொள்ள மாட்டீர்களா? என்ன கேட்கிறானே, இதை அமுல்படுத்தினா எவனாவது சூதாட்டம் ஆடி சாவுவானா? சூதுல குழந்தைய விடுவானே? 3 குழந்தைங்க லைவ் ஆகும்னா லைவ் போட ஆரம்பிச்சுறாங்க, சாவுறத லைவ் பண்றாங்க. மனைவிக்கும் அந்த இதை கொடுத்துட்டு, விஷத்தை கொடுத்துட்டு, 3 குழந்தைக்கும் விஷத்தை கொடுக்குறான். லைவ் வீடியோ வருதுங்க. அதுல மனைவி சாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவனும் சாகுற டயத்துக்கு போயிட்டான். குடிச்சிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறான். இந்த மனைவி சொல்றா, எங்க 2 போயிடுச்சு, இந்த 1 மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு பார்த்து முடிச்சுக்கா. இப்படி பெத்த புள்ளடா, நீ பெத்த புள்ள. அது என்னடா காரணம் அப்படின்னா, எல்லாம் இப்படியே சூதாட்டம் ஆடி 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 காசை போக்கிட்டு கடைசியில என்ன நிலைமை? எல்லாம் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம பெத்த பிள்ளைக்கு கொடுக்குறீங்கடா சைனைட. எவ்வளவு பெரிய வேதனை. எவன் இந்த ஆன்லைன் ரம்மியில விளையாடுறதுக்கு எவன் எல்லாம் விளம்பரத்துக்கு வரானா, ட்ரீம் 11 போட்டுக்கிட்டு கண்டகளே எல்லாம் கிரிக்கெட்டு, அந்த அநியாயக்காரர் எல்லாமே காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்ய தயாரா வரான். இவன் குடும்பத்துல உள்ள இவனுடைய மனைவியும் இவனுடைய பிள்ளையும் இதே மாதிரி சைனடு குடிச்சு செத்தாதானா தெரியும் உங்களுக்கு? உனக்கு விரும்புறதா உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும், இப்படிதானே இஸ்லாம் சொல்லுது. அப்ப ஆன்லைன் ரம்மின்ற பேர்ல இவர்களை அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போய் இளைஞர்கள் நாசமா போனா என்ன காரணம்? இதான காரணம். இதை அனுமதிக்கலாமா முதல்ல? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இத்தகைய சட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில நாம அமுல்படுத்துவோமையானால், இந்த நாட்டில் அமுல்படுத்துவோமையானால் சுபிட்சம் பிறக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை அமுல்படுத்தி பாருங்க, மனிதநேயம் தலைக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை இந்த உலகத்தில் அமுல்படுத்துவோமையானால் பாதுகாப்பு கிடைக்கும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றார்கள்? இதெல்லாம் இவர்கள் சிந்திக்கிறதும் கிடையாது. அல்லாஹ் சொன்ன அதே வசனம் தான், மனிதன் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு அறிவு பத்த மாட்டேங்குது, அவனுக்கு அறிவு சிந்திக்க மாட்டேங்குது. உலக ஆதாயமும் பொருளாதாரம், உலக மோகம், இது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டதனுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான சட்ட திட்டங்களை அவன் சரியான முறையில விளங்கிக் கொள்ள மறுக்கின்றான் என்றால் அப்ப நாம சிந்திக்க வேண்டும். இதை பிற மத மக்கள்கிட்ட நம்ம போய் சொல்லணும். எவ்வாறு தீர்வு இல்லாம திரியா? இங்க வா, இஸ்லாத்தை நோக்கி வா, இஸ்லாத்துல இருக்கின்றது தீர்வு. கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, விபச்சாரம் எல்லாத்துக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுது. இங்க பாரு, நீ எதெல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு சொல்றியோ அது அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. அது அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய சட்ட திட்டங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. ஏன்னா ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா, இவர் என்னுடைய தூதராக இருக்கின்றார், தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார். இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் நேரான சட்ட திட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அனுபவித்து பார்த்தாதான் தெரியும் இதனுடைய மகத்துவமும் இதனுடைய முக்கியத்துவமும். அதை நாம அனுபவிக்கிறோம். இதை நாம பிற மத மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை
அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அற்புத வேதமாக திகழ்கின்றது. அதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித கூட விடுதலைக்கான ஒரே தீர்வாக இருக்கின்றது என்ற செய்திகளை ஒரு சில உதாரணங்களை கடந்த உரையில் நம்ம பார்ப்போம். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனைகளை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்களோ அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாம் வழங்குகின்றது. அப்ப அப்படிப்பட்ட தீர்வை இஸ்லாம் வழங்குறதுனாலதான் இஸ்லாம் உலகத்தில் உள்ள பெருவாரியானவர்களால் எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா பல மதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கவே கூடாது. வேதத்தை எடுத்த அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த உயர் சாதி என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் வேதத்தை தொட வேண்டும். மற்ற ஆளுங்கெல்லாம் போய் வேதத்தை தொட்ட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் இதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதம். திருமறை குர்ஆன் என்பதே ஒரு அற்புதம். இது இறைவனுடைய வேதம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. இது போன்ற சட்ட திட்டங்களை கொடுத்து படி, சிந்திச்சு பாரு. அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது? சிந்திச்சு பாரு. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்திப்பதற்கு மிக இலகுவானதாக ஆக்கி இருக்கின்றோம். இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா? அல்லாஹ் கேள்வி எழுப்புண்டா. எப்படிப்பட்ட ஒரு வேதம் பாத்தீங்களா? அதாவது நமக்கு இதனுடைய மகத்துவம் தெரியல, இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. வேற மதங்கள் எல்லாம் பிறந்திருந்தோம்னா வேதத்தை தொட்டு பார்க்க முடியுமா? கண்ணுல பார்க்க முடியாது, வாசிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் மட்டும்தான் வைத்திருப்பார்கள். ஏன்னா அப்படி சட்டத்தையே அப்படி எழுதி வைத்திருக்கின்றார்கள். சிரவண அத்தியாயன அர்த்த பிரதிஷேத ஸ்மிருதேச்சா. பிரம்மசூத்ரான்ற இதுல ஸ்லோகம் வருது. என்ன ஸ்மிருதி, அந்த வேதத்தில இருந்து அந்த உயர் சாதி அல்லாத பிறர் அதை பார்ப்பது, படிப்பது, அதை ஓதுவது, அதை கையில் வைத்திருப்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது, விளக்கம் சொல்லும்போது விளக்குகின்றார்கள். எவர் ஒருவர் இந்த வேதத்தை உயர் சாதி இல்லாத பிற மக்கள் வைத்திருக்கின்றார்களோ, அதை வாசிக்கின்றானோ, அதை கேட்கின்றானோ, அப்படி அவன் கேட்பானேயானால் அவனுடைய காதுல ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும். அதை அவன் வாசிப்பானேயானால் அவனுடைய நாக்கை அறுக்க வேண்டும். அந்த வேதத்தை உயர் சாதி இல்லாத வேற யாரா வைத்திருந்தால் அவனை கொல்ல வேண்டும் விளக்கம் சொல்கின்றார். பெரிய கொடுமன்பார். ஆனா இஸ்லாம் சொல்லுது, இன் ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு நல்லுரை இது. இப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இன் ஹுவ இல்லா ஸிக்ரா லில் ஆலமீன். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு நல்லுரையை அன்றி வேறில்லை. இது உலக மக்கள் அனைவருக்கும். வமாஹிய இல்லா ஸிக்ரா லில் பஷர். மனித குலத்திற்கு உண்டான நற்செய்தி இது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்த மனிதர்களே அல்லாஹ் கூப்பிடுறான். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே அல்லாஹ் கூப்பிடுறான். படி வா, என் பக்கம் வா. வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அந்த அமைதியின் மார்க்கம், அமைதியினுடைய வீட்டை நோக்கி அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் அழைக்கின்றான். இலா தாரிஸ் ஸலாம், அமைதியின் மார்க்கத்தை நோக்கி அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் என்ன செய்கின்றார்கள்? எல்லாம் இதுல இஸ்லாம் கை வைக்கணும் அவர்களால் தாங்க முடியல. என்னடா இது, நம்ம இவர்களை வேற மாதிரி கொண்டு போய் நமக்கு அடிமைகளா வைக்கலாம்னு பார்த்தா இவங்க எல்லாம் சமம்னு சொல்லி ஒரே இறைவன் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னா என்ன ஆகும்? மனிதனை நசுக்க முடியாது, மனிதன் மேல ஆதிக்கத்தை செலுத்த முடியாது, நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது. இல்ல, ஏன்? எல்லாரும் இறைவன் முன்னால் சமம். இஸ்லாம் அவர்களுடைய அந்த அடிப்படை சித்தாந்தத்துல கை வைக்குது. எல்லாம் தீண்டாமை ஒழிக்க என்ன செய்யறதுன்னு புலம்புகின்றார்களே, தவிக்கின்றார்களே. இந்த நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டிலும் கூட தீண்டாமையை ஒழிக்க முடியல. என்ன காரணம்? யோசனை பண்ணி பாருங்க. நிறைய புரட்சி இயக்குனர்கள்லாம் வந்து விட்டார்களாம். ஒரு படம் எடுத்தாருப்பா, ரொம்ப டாப்பா ஒரு படம்.
அந்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது இன்டர்வல் சீனை பார்க்கும்போது அப்படியே ரத்தம் படைக்கிறது. சொல்றாங்க, என்னப்பா செஞ்சாங்க, விமர்சனங்கள்ல படிச்சா தெரியுது, என்ன என்ன பெரிய சாதனை பண்ணிட்டாங்களா அப்படின்னா, உயர் சாதின்னு எவன் சொல்றானா அவனுக்கு முன்னாடி இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நேரா சரிக்கு சம உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ற காட்சி தான் இன்டர்வல் காட்சியா. அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்து விட்ட காட்சியா. இதுதான் சாதனையா உனக்கு? ஒருத்தவனுக்கு நேர சரிக்கு சமம் உட்கார்றது உனக்கு சாதனை. இதை இன்டர்வல் காட்சியில வச்சு பார்த்தீர்களா, எப்படிப்பட்ட காட்சியை வைத்து விட்டால் நீ சொல்ற அளவுக்கு நீ எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கீங்கன்னு தெரியுதா? சரிசமா உட்கார முடியாதுங்க. அதை அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்திருக்கின்றார்கள். மனுல எழுதி வைக்கின்றார்கள். மனுஷன் இதில் எடுத்து படிச்சு பாருங்க. வருகின்றது, எவன் ஒருவன் அந்த உயர் சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த உயர் சாதிக்கு ஈக்குவலாக எவனா ஒருத்தன் உட்காருவானையானால் அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்ன தெரியுமா? அவனுடைய பிற்பகுதியை அறுத்து எடுத்துடணும். எப்படா நீ நேரா சமமா உட்கார போச்சு, அறுத்து எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு அவர்களை ஊரை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நிலைமை பாத்தீங்களா? அதனால அவருக்கு ஈக்குவலா உட்கார்றது பெரிய சாதனையா நீ படம் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இருக்கின்றது. என்ன காரணம்? சிந்தித்தார்களா? இப்படி போய் நீ சரிசமமா உட்கார்ந்துட்டா உனக்கு வெற்றி கிடைச்சிருமா? நீ எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டாயோ அந்த இறைவன் உனக்கு சொல்லி இருக்காரு. அப்படி சொல்லப்படுது அந்த வேதத்துல. அதை விளங்குனீங்களா? என்ன சொல்லப்படுது? உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி. தலையில இருந்து பிறந்தவன்லாம் உயர்ந்த ஜாதி, தோல்ல இருந்து தன்னுடைய வயிற்று பகுதியிலிருந்து கால் பகுதியிலிருந்து கடவுளே படைச்சாராம். தன்னுடைய தலையிலிருந்து எவனை படைச்சானா உயர்ந்த ஜாதி, காலில் இருந்து படைச்சவர்கள் தாழ்ந்த ஜாதி. அதனால கடவுளே அப்படி படைச்சிருக்காரு. சதுர்வர்ணியம் மயா சுஷ்டம் குணகர்ம விபாகச தஸ்ய கர்த்தா ரமபிமா வித்யகர்த்தா மூயம். 4 வர்ணத்தை நான் தான் படைச்சேன். கடவுள் சொல்றாராம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டு. அப்படி கடவுள் படைச்ச இந்த 4 வர்ணத்தை நானே படைத்து விட்டேன். நான் தான் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி நான் தான் படைச்சிருக்கேன். இத நானே நினைச்சாலும் மாத்த முடியாது, கடவுளே சொல்லிட்டாரு. அதனால நீ மாறவே முடியாது, எனக்கு ஈக்குவலா நீ வரவே முடியாது. நீ என்ன செய்யணும்? எனக்கு கையை கட்டிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கணும், செருப்பு போடக்கூடாது. இப்படின்னு வைத்திருக்கின்றார்களே, நீ அதை ஏத்துக்கிட்டு நீங்க அதுல இருந்து விடுதலை அடைய முடியுமா? இஸ்லாம் சொல்லுது, இந்த ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் வா. நான் உனக்கு அளித்த இந்த இறுதி இறைவேதம் உலக மக்களுக்கு நல்வழி காட்டி நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய நேர்வழி காட்டி இந்த திருமறை குர்ஆனை நீ வேதமாக ஏற்றுக்கொள். இறைவன் முன்னால் அனைவரும் சமம். இப்படிப்பட்ட வார்த்தை. இதை ஏற்றுக்கொண்டால் எல்லாரும் சமம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பின அடிமை. அந்த கருப்பின அடிமையை அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாதி வெறி, அந்த குலவெறி ஊறி போன அந்த டயத்துல கருப்பின அடிமை பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கோசையை சொல்ல சொன்னார்களே, பாங்க அழைப்பை விட சொன்னார்களே, எவ்வளவு பெரிய புரட்சி என்று சிந்தித்தார்களா? நீ சரிசமமா உட்கார்ந்து இந்த 1400 வருஷத்துக்கு அப்புறம் 21ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்து சரிசமமா உட்கார வச்சுட்டோம்ல. பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரா இல்லையான்னு நீங்க பேசுறீங்க. கருப்பின அடிமையை மனிதனா கூட மதிக்காத, மிருகத்தை விட கேவலமாக மதிக்கப்பட்ட ஒரு நபரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து அவர் திருமறை குர்ஆன அவர் ஓதி அனைத்து மக்களுக்கும் இவர் அழைப்பு கொடுத்தார்னா எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றி விட்டு சென்றார்கள். சமரசம் சகோதரத்துவத்தை நிலைநிறுத்தி விட்டு சென்றாங்க. சிந்தித்து பார்த்தார்களா? எல்லாத்துக்கும் இதுல தீர்வு இருக்கு, இஸ்லாத்துல தீர்வு இருக்கு. நீ தீண்டாமையை ஒழிக்கணும்னு நீ நினைச்சனா ஒரு நிமிஷத்துல ஒழித்து விடலாம் தீண்டாமைய. என்ன தந்தை பெரியார் நம்ம சொல்ல, தந்தை பெரியார் சொல்றாரு, 5 மணிக்கு ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறான், இலிசாதின்றான், கேவலப்பட்டவன்றீங்க. 5 நிமிஷத்துல அவனுடைய அந்த இழிவை இஸ்லாம் துடைக்கின்றது. அவன் இஸ்லாத்தை தள்ளுவான். 5:05க்கு அவன் பாய் முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் காட்டிடுவான். சாதி வெறிக்கு, அவனுடைய அடிமைத்தனத்துக்கு, அவனுடைய கொடுமைத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் பாய் பாய் காட்டிடுவான்ல. ஏன்னா பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். பாயா உட்காருங்கன்றான், முடிஞ்சு போச்சு. இது நீங்க வேற ஒரு பேரை சொன்னீங்கன்னா நீ எந்த ஜாதி எங்க இருந்து கேட்கலாம்ல. தந்தை பெரியார் இதை சொல்றாரு அப்படின்னா அப்ப இஸ்லாம் எவ்வளவு ஒரு உன்னதமான மார்க்கமாக இருக்க போய் இது நடக்குது. சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இப்படி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எடுத்துக்கிறீங்க, அனைத்திற்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லுது.
திருமறை குர்ஆன் தீர்வு சொல்லுது. அதனாலதான் அழிக்க நினைக்கிறான், இஸ்லாத்தை ஒழிக்க நினைக்கிறான். எப்படியாவது இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும், இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழித்தால்தான் இஸ்லாத்தை ஒழிக்க முடியும் என்று அவர்களாக கற்பனை செய்து கொண்டு அழிக்க நினைக்கிறான். ஆனால் இஸ்லாம் வளருது. காரணம் என்ன? இது இறைவனுடைய மார்க்கம். அமெரிக்கா போடாத திட்டமா, இங்கிலாந்து போடாத சட்டமா? இஸ்லாத்தை ஒழிக்கிறது என்னென்னலாம் ஆட்டம் போட்ட. ஆனால் அமெரிக்கால மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய முதல் மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. புள்ளிவரங்கள் வருதா? அமெரிக்கால ஹலால் உணவு சாப்பிடுவதற்கு உண்டான டிமாண்ட் அதிகமாகுது. காரணம் என்ன? எல்லாம் இஸ்லாத்தை தழுவுறாங்க. ஹலால் உணவை விரும்பி ஓடுகின்றார்கள். பன்றிக்கறியையும் இறைவன் தடுத்த ஏராளமான சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவனுக்கு ஹலால் உணவு விருப்பமானதாக மாறிவிட்டது. அங்க பக்ரீத்துக்கு லீவு விடக்கூடிய அளவிற்கு, இரவு தொழுகையை பொது இடத்துல தொழக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாம் எழுச்சி பெறுகின்றன. என்ன காரணம்? மனித குலம் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றான். அந்த தீர்வு இஸ்லாத்துல இருக்கின்றது என்று அவர்கள் திருமறை குர்ஆனை படிக்கலாம். அவன் இஸ்லாத்தை நோக்கி வருவான். இங்கிலாந்துல அதிகமாக வைக்கப்படக்கூடிய பெயர் என்னன்னு சொல்லி ஆய்வு செய்யும் பொழுது முஹம்மது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் தான் என்ற ஒரு நிலை வந்துச்சு. என்ன காரணம்? இப்படி வந்திருக்கே. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிக்கு என்ன காரணம்? எல்லாம் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, ஆண் குழந்தைகளுக்கு முஹம்மது என்ற பெயரை வைக்கின்றார்கள். வளருதா? இப்படிதான் வளரும். நீ என்னதான் அழிக்கணும்னு நினைச்சாலும் இந்தியாவில அழிக்கணும் நீ நினைக்கிறியா? பியூ என்ற அமைப்பு வெளியிட்டு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை பாருங்க. பிபிசியில ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து போட்டிருக்கின்றார்கள். இன்னும் 25 வருடம் 2050 உலகளாவிய அளவுல இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடாக இந்தியா மாறிவிடும். காரணம் என்ன? இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அப்படி போயிடுது. நீ அழிக்கன்னு நினைக்கிற, ஒழிக்கன்னு நினைக்கிற, இஸ்லாத்தை அழிக்கன்னு நினைக்கிற முஸ்லிம் அப்துல்லா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டா இஸ்லாம் ஒழிஞ்சிருமா? மாட்டுக்கறி தின்னவனையெல்லாம் அடிச்ச கொண்டுட்டா இஸ்லாம் ஒழிஞ்சிருமா? ஒழியாது. எவனா ஒரு நபர் என்னை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி என்னை நிர்பந்தப்படுத்துறாங்க, அதனால நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லி ஒரு ஆள் போனதா காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா ஈமானுடைய வலிமை அப்படி, இஸ்லாத்துடைய மகத்துவம் அப்படி. அப்ப இந்த மார்க்கத்தை அவர்கள் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் தங்களுடைய வாய்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீருவான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் தன்னுடைய தூதரை அனுப்பினான். எப்படி அனுப்பினான் தெரியுமா? சத்தியத்துடனும் நேர்வழியினுடன் அனுப்பினான். எதற்கு அனுப்பினான் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. அந்த முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் சரியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எடுத்து சொல்லுங்க, செய்திகளை கொண்டு போங்க, மக்கள் மத்தியில கொண்டு போய் சொல்லுங்க. அதற்குண்டான ஒரு நல் வாய்ப்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்த இருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மர்கஸ்ல தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதுல உங்களுடைய பிறமத அன்பர்களை அழைச்சிட்டு வந்து நம்முடைய விருந்தினர்களை அவர்கள் கூட்டிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதற்குண்டான செய்திகள் அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். அவர்களை இந்த ஏகத்துவத்தின்பால் அழைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதே போன்று வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் மது, போதை, கஞ்சா என்ற இந்த மனித குலத்திற்கு எதிரான இத்தகைய செயல்பாட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் நடத்த இருக்கின்றது. அந்த பேரணியிலும் உங்களுடைய குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு கலந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹித் வ லா இலாஹா இல்லல்லாஹு ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.